ஒரு சகோதரன் மற்றும் சகோதரியின் வார்த்தைகளில் நிதி கல்வியின் கதை. இன்னைக்கு நான் மேல வானம் கீழ. எனக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைச்சிருக்கு. இப்போது என் கனவுகளை அனைத்தையும் என்னால நிறைவேற்ற முடியும். நான் விரும்பிய அனைத்தையும் வாங்க முடியும். நான் விரும்பிய டிசைனர் கைப்பை, அப்புறம் சமீபத்திய ஸ்மார்ட் போன். என்னோட சகோதரருக்கு மொபைல் போன்களை பற்றி நன்கு தெரிந்திருப்பதால மொபைல் ஆஃபர்கள் ஏதேனும் உள்ளதான்னு விசாரிக்கிறேன். நற்செய்தி, உங்கள் புதிய பணிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள் முதல் காசோலையை பெறுவதற்கு முன்பே உங்கள் மனதில் முழு பணத்தையும் செலவழிப்பது குறித்து யோசித்துள்ளீர்கள். பணத்தை நிர்வகிக்கும் கலையை பற்றி அறிய இது ஒரு நல்ல நேரம். தொடங்குவதற்கு ஒருவரின் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வோம். ஒருவரின் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் உள்ள வேறுபாடு அது என்ன? நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவைப்படும் பொருள், உணவு, உடை, தங்குமிடம் மற்றும் கல்வி போன்ற தேவைகளின் கீழ் வருகின்றது. ஆனால் நாம் விரும்பும் பொருள் அல்லது வசதி நம் வாழ்வில் அதிக வசதியை அளிக்கிறது அல்லது ஆடம்பரத்தை அளிக்கிறது. ஆனால் உயிர் வாழ்வதற்கு அவசியமில்லை. நமக்கு ஒரு ஸ்மார்ட் போன் தேவைப்படலாம், ஆனால் நமக்கு உயர்நிலை மற்றும் சமீபத்தியது தேவையில்லை, ஏனெனில் அது குறுகிய காலத்திற்குள் தேவையற்றதாகிவிடும். எனவே உழைத்து சம்பாதித்த பணத்தை மிகவும் கவனமாக செலவழிப்பது மிக முக்கியம். இது அர்த்தமுள்ளதாக தான் இருக்குது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுங்க. நாம் முதலில் ஒரு பட்ஜெட்டை அமைக்க வேண்டும். முறையான திட்டமிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை அமைத்தவுடன் நமது தற்போதைய வருவாயிலிருந்து வெவ்வேறு செலவினங்களுக்காக நமது பணத்தை ஒதுக்குவதும் மேலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை திட்டமிடுவதும் மிகவும் எளிதானது. இதன் மூலம் தேவையற்ற செலவுகளை நீக்கி எதிர்காலத்திற்கான சேமிப்பை எளிதாக்கலாம். எனவே நிதி இப்போது உங்களுக்கு புரிந்ததா? வருவாயின் ஒரு பகுதியை எதிர்கால மற்றும் அவசர செலவுகளுக்காக ஒதுக்கி வைப்பது சேமிப்பு என்று அழைக்கப்படுகிறது. வருமானம் செலவுகளை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே சேமிக்க முடியும். நடைமுறையில் ஒருவர் முதலில் வருவாயை சேமிப்பிற்காக ஒதுக்க வேண்டும். அதன் பிறகு மட்டுமே மீதமுள்ள தொகையில் இருந்து செலவுகளை திட்டமிட வேண்டும். சேமிப்பு எப்பொழுதும் செலவிற்கு முன் இருக்க வேண்டும். சேமித்த தொகையை தொடர்ந்து முதலீடு செய்வது அது பெருகி வளரவும் பொருளாதார பாதுகாப்பையும் வழங்கும். எனது தேவைகளானது உணவு, தினசரி தேவைகள் தொடர்பான செலவுகள் மற்றும் சேமிப்பு. அண்ணா, உங்கள் ஆலோசனையின்படி நான் பட்ஜெட்டை உருவாக்கி அதை பின்பற்றினேன். இது நிச்சயமாக எனக்கு நிறைய பயனளிக்கிறது. எனது சேமிப்புகள் மற்றும் செலவுகள் குறித்து நான் அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறேன். மிகவும் நல்லது நிதி. உங்கள் செலவினங்களை கண்காணிப்பதன் மூலம் உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும் என்பது இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்கது. இது நிதி அழுத்தத்தை குறைக்கிறது மற்றும் அதிக முதலீடு செய்யும் திறனை நாம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது. உங்களிடம் ஒரு சிறிய விதை இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் இந்த விதையை விதைக்கும் போது அது வளர்வது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அது அதிக விதைகளை உற்பத்தி செய்கின்றது. ஆனால் இங்கே சுவாரஸ்யமான பகுதி, இந்த புதிய விதைகள் புதிய தாவரங்களாக வளர்ந்து அவற்றின் சொந்த விதைகளை உருவாக்குகின்றன. இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி சுழற்சி கலவை அல்லது அதிவேக வளர்ச்சி என்று அழைக்கப்படுகின்றது. 10% வருடாந்திர வட்டி விகிதத்தில் ஒரு கணக்கில் 1000 ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதல் வருடம் கழித்து வட்டியாக 100 பெறுவீர்கள். அந்த 100 திரும்ப பெறுவதற்கு பதிலாக அதை மீண்டும் முதலீடு செய்யுங்கள். இப்போது 3ஆம் ஆண்டில் உங்கள் ஆரம்ப முதலீட்டு தொகையான 1000க்கு மட்டுமல்ல, கூடுதல் 100க்கும் வட்டி பெறுவீர்கள். இது தொடர்ந்து வளர்ந்து வரும் உங்கள் பணத்தின் சுழற்சியை உருவாக்குகின்றது. 72இன் விதியை புரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் முதலீட்டு தொகை இரட்டிப்பாகும் என்பதை எளிதாக நீங்கள் கணக்கிட முடியும். எளிமையாக 72ஐ எதிர்பார்த்த வட்டி விகிதத்தால் வகுத்தால் உங்கள் முதலீடு இரட்டிப்பாவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்வீர்கள். உதாரணமாக, நீங்கள் 6% வட்டி விகிதத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள். நீங்கள் 72ஐ 6ஆல் வகுத்தால் உங்களுக்கு 12 கிடைக்கும். அதாவது உங்கள் முதலீடு 2 லட்சம் ரூபாயாக இரட்டிப்பாவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும். இதேபோல் உங்கள் பணத்தை 4 மடங்கு அதிகரிக்க எவ்வளவு நாட்களாகும் என்பதை அறிய 144ஐ வட்டி விகிதத்தில் வகுக்கவும். ஆஹா, புரிந்து கொள்ள மிகவும் எளிமையாக இருந்தது. சரி நிதி, நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் நிதி இலக்குகளும் மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும். ஸ்மார்ட் நிதி விலக்குகள் என்றால் என்ன? ஸ்மார்ட் நிதி இலக்குகள் என்பது மிகவும் தெளிவானது மற்றும் உங்கள் ஆர்வங்கள் மற்றும் முன்னுரிமைகளுடன் சீரமைப்பதாகும். இந்த இலக்குகளை
அதிக சிரமமின்றி வரையறுக்கப்பட்ட கால எல்லைக்குள் அடைய உங்களால் முடியும். எடுத்துக்காட்டாக, மோட்டார் சைக்கிளுக்கான சேமிப்பு என்பது ஒரு தெளிவற்ற மற்றும் நிதி ரீதியாக சவாலாக இருக்கக்கூடிய இலக்காகும். இலக்கை அடைவதில் ஏதேனும் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் 10 மாதங்களில் 100 சிசி மோட்டார் சைக்கிளுக்கு 50,000 சேமிப்பது என்பது ஸ்மார்ட் நிதி இலக்கு. நன்றி அண்ணா. இன்று நீங்கள் வழங்கிய வழிகாட்டுதல் எனது எதிர்காலத்தை பாதுகாக்க எனக்கு வெகுவாக உபயோகப்படும். தனது மூத்த சகோதரரின் வழிகாட்டுதலுடன் தங்கை நிதி அறிவின் புதிய திசையை கண்டார். இப்போது 2 உடன்பிறப்புகளும் புத்திசாலித்தனமாக பாதுகாப்பான நிதி எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி வருகின்றனர்.